தமிழ்ல ரொம்ப ஃபேமஸான நடிகையான விஜயலட்சுமிக்கு இப்போ ஒரு பாலியல் தொல்லை நடந்திருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்ல ஃப்ரெண்ட்ஸ் படம் மூலமா அறிமுகமாகி தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் விஜயலட்சுமி. இவங்க படங்கள் மட்டும் இல்லாம சீரியல்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. இவங்க கடைசியா மீசை முறுக்கு படத்துல ஹிப்பாபாதிக்கு அம்மாவும் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் நந்தினி சீரியல்லையும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில சில வாரங்களுக்கு முன்னாடி இவங்களோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஏற்பட்ட உயர் ரத்த அழுத்தம்னால இவங்களையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அப்போ இருந்த காசு எல்லாத்தையும் அவங்க அம்மாவுக்கே செலவு பண்ணனால இவங்களுக்கு செலவு பண்ண காசு இல்ல. இதை அவங்களோட சகோதரி மீடியா முன்னாடி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து கன்னட நடிகரான ரவி பிரகாஷ் இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் நலம் விசாரிச்சிருக்காரு. இப்போ புட்டேநெல்லி காவல் நிலையத்துல ரவி பிரகாஷ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்த எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ண ரவி பிரகாஷ் நல்லா விசாரிச்சுட்டு போனாரு. அப்புறம் சில நாள் கழிச்சு என்னோட போனுக்கு சில ஆபாச மெசேஜ்களை அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ரவி பிரகாஷ் கிட்ட கேட்டப்போ அவரு, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, அவங்களுக்கு நான் உதவி பண்ணுங்கிற ஒரு மனப்பான்மையில தான் பண்ணேன், ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றாரு. மேலும் இந்த வழக்கை எடுத்துக்கிட்ட போலீசார் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.